வணக்கம் நண்பர்களே. மதுரை விமான நிலையம், அந்த மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் சூட்டுவதில் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சர்ச்சை இருந்து வருகிறது. அது எப்பொழுதும் அந்த தேர்தல் சமயம், தியாகி இம்மானுவேல் சேகரனார் தினம், பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் ஐயா தினம் என்றெல்லாம் ஒரு இந்த அவர்கள் யாரும் சாதி பிரிவை சார்ந்த தலைவர்களாக ஒருபோதும் வாழ்ந்ததில்லை. ஆனால் அவர்கள் மறைவுக்கு பின்பு இந்த சாதி இவர்கள் என் சாதியை சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்து கொண்டு அந்த சாதியை சேர்ந்த தற்போதைய அரசியல்வாதிகள் அதை சர்ச்சையை உருவாக்குவதற்கு போலவே பேசுவது என்பது வழக்கமாகி வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி, அவர் பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு நபராக தெரிகிறார். அவர் தற்பொழுது ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். என்னென்றால், திண்டுக்கல் பிரச்சாரத்தில் இபிஎஸ் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்கத்தேவர் பெயரை சூட்டுவோம், அவர் சாதி மதம் பார்க்காமல் எல்லோருக்கும் உதவியவர், தன்னுடைய நிலங்களை இலவசமாக வழங்கியவர் என்று கூறியிருக்கிறார். இதற்கு டாக்டர் கிருஷ்ணசாமி பதில் சொல்லியிருக்கிறார். என்ன, அந்த சின்ன உடைப்பு அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அந்த மதுரை விமான நிலையத்திற்கு இடத்தை கொடுத்தவர்கள். ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் தங்களுடைய இராணுவ பயன்பாட்டிற்காக ஒரு சிறிய விமான நிலையமாக இருந்தது. நாளடைவில் உள்நாட்டு சரக்கு போக்குவரத்து மற்றும் பன்னாட்டு முனையம் என்று அது விரிவடைந்தது. அப்போது குறைந்த விலைக்கும் இலவசமாகவும் தானமாகவும் கொடுத்தவர்கள் சின்ன உடைப்பு கிராமத்தை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். எந்த ஒரு தனி மனிதனுடைய இடத்தையும் நிலத்தையும் அரசாங்கம் எடுக்கும் பொழுது அவர்கள் கோரிக்கை வைக்கும் பெயரையோ அல்லது அவர்கள் எந்த பெயரை பரிந்துரை செய்கிறார்களோ அந்த பெயரை வைக்க வேண்டும் என்பது நியதி. அதை அப்படி பார்த்தால் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகம் வசிக்கும் சின்ன உடைப்பு கிராமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட நிலத்தில் இம்மானுவேல் சேகரனார், அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர், அப்பழுக்கற்ற மனிதர், அவருடைய பெயரை வைப்பது தான் சரியாக இருக்குமே ஒழிய முத்துராமலிங்கத்தேவர் பெயரை வைப்பது சரியாக இருக்காது என்று ஒரு சர்ச்சையை கிளப்புகிறார். சர்ச்சைக்கு பெயர் போனவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. ஆனால் அவர் இப்போது எழுத்திருக்கும் சர்ச்சை இருக்கிறதல்லவா, சிறு பொறி, பெரும் காட்டு தீயாக பரவக்கூடிய ஒரு சிறு பொறி. அவர் ஏன், அதுவும் இம்மானுவேல் சேகரனாருடைய நினைவு தினம் வருகிற நேரம் இது. அப்போ இந்த மாதிரி நேரத்திலெல்லாம் இந்த பேச்சை கிளப்பி தன் இருப்பை நிலைநிறுத்தி அல்லது தனது அடுத்த அரசியல் வாரிசை உள்ளே கொண்டு வருவதற்கு பயன்படுத்துவது என்பது ஆரோக்கியமற்ற அரசியல். டாக்டர் கிருஷ்ணசாமி கோரிக்கை வைக்கட்டும், அது அவருடைய நியாயம். ஆனால் பொதுவெளியில் அறிக்கை விடுவதை அவர் சற்று நிறுத்தி கொண்டால் நல்லது. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.